திருக்கோளூர் பெண் பிள்ளை இரகசியம் 71ஆம் இரகசியம். சூளுறவு கொண்டேனோ திருக்கோட்டியூராரைப் போலே. சாமி, இது உடையவர் 18 முறை திருக்கோட்டியூருக்கு நடந்த கதை என்று ஆரம்பித்தாள் அந்த சின்ன பெண். உடையவரும் புன்முறுவலுடன் கேட்க ஆரம்பித்தார். உடையவருக்கு மொத்தம் 5 குருமார்கள். அவர்களில் ஒருவர் திருக்கோட்டியூர் நம்பி. இவர் ஆளவந்தாரின் சீடராவார். ஆளவந்தார் இவரிடம் சில இரகசிய அர்த்தங்களை கூறியிருந்தார். அவற்றை உடையவருக்கு உபதேசிக்க வேண்டும் என்றும் கூறினார். திருக்கோட்டியூர் நம்பி அந்த அர்த்தங்களை உடையவரிடம் கூறாமல் காலம் தாழ்த்தினார். அதற்கு காரணம் இருந்தது. உபதேசங்கள் தப்பானவர்களுக்கு செல்லக்கூடாது. அதனால் அவர்கள் சிஷ்யனுக்கு உண்மையிலேயே தீவிரமான பக்தியும் ஆர்வமும் இருக்கிறதா என்பதை பரீட்சை செய்துதான் கற்றுக் கொடுப்பார்கள். ஒரு முறை திருக்கோட்டியூர் நம்பி திருவரங்கம் வந்தார். திருவரங்கன் அர்ச்சகர் மூலமாக வாரும் திருக்கோட்டியூர் நம்பியே, நம் ராமானுஜருக்கு இரகசிய அர்த்தங்களை உபதேசிக்க வேண்டும். அவர் அதற்கு தகுதியானவர் என்றார். நம்பி கேட்டுக்கொண்டார். ஆனால் அர்த்தங்களை உபதேசிக்காமல் திருக்கோட்டியூர் சென்று விட்டார். உடையவர் திருக்கோட்டியூருக்கு நடந்து சென்றார். திருக்கோட்டியூர் ஊர் எல்லைக்குள் நுழைந்தவுடன் எதிரே வந்தவரிடம், இங்கே திருக்கோட்டியூர் நம்பி இல்லம் எங்கே இருக்கிறது என்று கேட்டார். அவரும் வழியை கூற, உடனே உடையவர் நின்ற இடத்திலிருந்து கீழே விழுந்து நம்பியின் இல்லம் இருக்கும் இடம் வரை சேவித்து கொண்டே சென்றார். நம்பியின் இல்லத்தை அடைந்தார். நம்பி அவரிடம் என்ன விஷயம் என்று கேட்டார். உடையவர் இரகசிய அர்த்தம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை எனக்கு தாங்கள் போதிக்க வேண்டும் என்றார். நம்பி அவரிடம் பிறகு வாரும் என்றார். உடையவர் திருக்கோட்டியூரிலிருந்து திருவரங்கம் திரும்பினார். சிறிது காலத்திற்கு பின் மீண்டும் திருவரங்கத்திலிருந்து திருக்கோட்டியூர் சென்றார். மறுபடியும் நம்பிகள் பிறகு வாரும் என்று திரும்ப அனுப்பினார். உடையவர் 17வது முறை சென்ற போது நம்பி, அடுத்த முறை வரும்போது இரகசிய அர்த்தங்களை கூறுகிறேன், ஆனால் நீர் தண்ட பவித்திரத்துடன் மட்டும் வர வேண்டும் என்றார். அப்படியே செய்கிறேன் என்று புறப்பட்டார் உடையவர். உடையவர் 18வது முறை திருக்கோட்டியூருக்கு முதலியாண்டான் கூரத்தாழ்பானுடன் சென்றார். நம்பிகள், என்ன ராமானுஜரே, தண்ட பவித்திரத்துடன் உம்மை மட்டும்தானே வரச் சொன்னேன், ஆனால் தாமோ கூட மற்றவர்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றார். உடையவர் நம்பியை வணங்கி, இதோ இங்கே இருக்கும் முதலியாண்டானும் கூரத்தாழ்வானும் அடியேனுக்கு தண்டமும் பவித்திரமுமாக எப்போதும் பிரியாமல் இருப்பார்கள் என்றார். நம்பி, இப்போது உபதேசம் செய்வது மிகவும் ஆழ்ந்த பொருள். இந்த உபதேசம் மிக புனிதமானது. இவற்றை தகுதியில்லாத யாருக்கும் உபதேசிக்கலாகாது. நான் எப்படி உம்மை பரிசோதித்து இதை கொடுக்கிறேனோ அதே போலத்தான் தாமும் செய்ய வேண்டும். இது என் கட்டளை என்று இரகசிய அர்த்தங்களை உபதேசித்தார். உடையவர் அப்படியே செய்கிறேன் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டார். அர்த்தங்களை கேட்டுக்கொண்ட ராமானுஜர் திருக்கோட்டியூர் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று அங்கே பெருமாளை சேவித்து பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு பிரதட்சிணமாக வரும் பொழுது நரசிம்மர் சந்நிதியில் குழும்பியிருந்த வைணவர்களை பார்த்தார். அவர்களை அழைத்து ஒவ்வொருவருக்கும் நம்பிகள் சொன்ன இரகசிய அர்த்தங்களை உபதேசித்தார். இந்த விஷயம் நம்பிகளின் செவிகளுக்கு எட்டியது. திருக்கோட்டியூர் நம்பி ஆலயத்திற்கு விரைந்து வந்தார். உடையவர் அவரை வணங்கினார். நம்பிகள் கோபமாக, இந்த இரகசியங்களை தகுதியில்லாத ஒருவருக்கும் கூறக்கூடாது என்று உம்மிடம் கூறினேன் அல்லவா என்றார். ஆம் சுவாமி என்றார் உடையவர். குருவின் வார்த்தையை மீறிய சீடனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா என்றார். உடையவர், குருவின் வார்த்தையை மீறிய சீடனுக்கு நரகம் நிச்சயம் என்று பதிலளித்தார். அது தெரிந்துமா இப்படி செய்தீர் என்றார் நம்பிகள். நான் ஒருவன் நரகம் சென்றால் பரவாயில்லை, ஆனால் இங்கே என்னிடம் கேட்ட வைணவர்கள் நற்கதி அடைவார்களே என்றார் உடையவர். உடையவரின் கருணை உள்ளத்தை கண்டு ஆச்சரியம் அடைந்த நம்பிகள், எம்பெருமானை விட உமது கருணை உள்ளம் பெரியது, வாரும் எம்பெருமானாரே என்று ஆறத் தழுவி கொண்டார். பெண்ணே, சூளுறவு என்றால் என்ன என்றார் ஒரு சிஷ்யர்.
சூளுறவு என்றால் ஆணையிட்டு அதை மீறமாட்டேன் என்று சத்தியம் செய்வது. திருக்கோட்டியூர் நம்பிகள் உடையவரிடம் வேறு ஒருவரிடமும் கூறக்கூடாது என்று சூளுறவு வாங்கிக் கொண்டார் என்று கூறிவிட்டு அந்த பெண், சாமி, திருவரங்கன் கூறிய பிறகும் உடையவரிடம் சூளுறவு வாங்கிக் கொண்ட திருக்கோட்டியூர் நம்பியின் உறுதி என்னிடம் இல்லை. ராமானுஜரை போல எல்லோரும் வாழ வேண்டும் என்ற பரந்த உள்ளமும் என்னிடம் இல்லையே, அதனால் நான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள் அந்த சின்ன பெண். பெண்ணே, மற்றவர்களுக்கு அழிவு ஏற்படக்கூடாது என்ற குணம் உடையவரின் பிறவி குணம் என்றார். அப்படியா சாமி, கொஞ்சம் விளக்குங்களேன் என்றாள் அந்த சின்ன பெண். ராமாயணத்தில் கடைசியில் யமன் ராமபிரானிடம் வந்தபோது, நாம் பேசுவது ரகசியமாக இருக்க வேண்டும், யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது, யாராவது உள்ளே வந்தால் உடனே கொல்ல வேண்டும் என்று யமதர்மன் கூற, ஸ்ரீ ராமபிரானும் அதற்கு ஒப்புக்கொண்டு லக்ஷ்மண சுவாமியை அழைத்து, வெளியே காவலாக இரு, யாரையும் உள்ளே விடக்கூடாது என்றார். லக்ஷ்மண சுவாமி வெளியே காவலாக இருந்தபோது துர்வாச மாமுனிவர் ஸ்ரீ ராமபிரானை பார்க்க வேண்டும் என்று அங்கே வந்தார். லக்ஷ்மண சுவாமிக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. முனிவரிடம் சற்று காத்து கொண்டு இருங்கள் என்றார். துர்வாச முனிவருக்கு வழக்கம் போல கோபம்தான் வந்தது. நான் வந்திருக்கிறேன் என்று ஸ்ரீராமனிடம் உடனே சென்று கூறுவாய், இல்லை என்றால் உன்னையும் ஸ்ரீராமனையும் பரதனையும் இந்த ஊர் மக்களையும் சபித்து விடுவேன் என்றார். தனக்கு அழிவு ஏற்பட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்களுக்கு அழிவு வரக்கூடாது என்ற லக்ஷ்மண சுவாமி ஸ்ரீராமபிரானும் யமதர்மனும் பேசிக்கொண்டிருந்த அறைக்கு சென்று விஷயத்தை கூறி தன் உயிரை மாய்த்து கொண்டார். அதுபோலத்தானே நம் உடையவரும் என்றார் அந்த சிஷ்யர். அந்த பெண் ஆச்சரியப்பட்டு, மிக அருமை சாமி, அந்த ஆதிசேஷனே நம் லக்ஷ்மண சுவாமி, அந்த லக்ஷ்மண சுவாமி தான் நம் உடையவர் என்றாள். உடையவர், குழந்தாய், திருக்கோட்டியூர் நம்பி உடையவரை ஒவ்வொரு முறை பிறகு சொல்லுகிறேன் என்று திரும்ப அனுப்பும் போதும் ஒரு உபதேசம் செய்து அனுப்பினார். அதனால் அவரை நாம் தப்பாக எண்ணக்கூடாது என்றார். அப்படியா சாமி, எனக்கு இந்த விஷயம் தெரியாதே என்றாள். பிள்ளாய், திருக்கோட்டியூர் நம்பி தகுதிகளை பார்த்து உபதேசித்தார். உடையவரும் தகுதி பார்த்துத்தான் உபதேசிப்பார். ஆனால் தகுதியை மாற்றினார். அது ஆசை என்ற தகுதி என்றார். உண்மைதான் சாமி, நானும் என்றாவது உடையவரை பார்க்கும் போது அந்த அர்த்தங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது என்றாள். இன்னொரு சிஷ்யர், கவலைப்படாதே பெண்ணே, சீக்கிரமே உன் ஆசை நிறைவேறும். ஆசை இருந்தால் உடையவர் எல்லோருக்கும் உபதேசிப்பார். ஊமையான ஒருவருக்கு கூட அவர் கருணை காட்டியிருக்கிறார் என்றார். உடனே அந்த பெண், உயிராய பெற்றேனோ ஊமையை போலே என்றாள். அட, இந்த கதையும் உனக்கு தெரியுமா என்றார் ஒரு சிஷ்யர். 71ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.